ஹலோ ஹியூமன்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆகாஷ் ஃப்ரெண்ட். நம்ம இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு புது ஆட்சி அமைஞ்சது. டிவிக்கேல வந்து ஒரு சிறப்பு அறிவிப்பு கொடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண்கள் காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பெண்கள் படைன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க. பட் வந்து இப்போ அதில் என்ன இஷ்யூ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் நாங்குநேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இந்த இஷ்யூ நடந்திருக்கு. என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நார்மல் போலீஸை வந்து கன்வெர்ட் பண்ணி சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண ஒரு போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து அதே ஸ்டேஷனில் இருக்க ஒரு மேல் போலீஸ் வந்து செக்ஸ்ட்ராச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் மெசேஜில் வந்து இல்லீகலாக அவங்க வந்து பேசியிருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஒரு போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. சிங்கப்பெண்களுக்கே ஃபஸ்ட்டு அந்த போலீஸில் இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ கரண்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது தூத்துக்குடியில். அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து அந்த இதில் எம்எல்ஏவாக ஜெயிச்சார். இது தளபதி விஜய் சாரோட ஃப்ரெண்டு தான். பட் அப்படி இருந்தாலுமே எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குது. திருப்பி திருப்பி வந்து குற்றங்கள் வந்து இந்த ஆட்சியில் அதிகமாகிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.